ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வெல்கம் டு அனதர் அன்பாக்சிங் வீடியோ. இந்த இது பார்த்திங்கன்னா நம்ம ஆக்சுவலி ட்ரோன் அன்பாக்சிங் பண்ணும்போது தான் நம்ம வாங்குகிற கடைசி லாஸ்ட் அன்பாக்சிங் வீடியோவாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். பிகாஸ் ஐ வாஸ் பிளானிங் டு பை சம்திங் இன் தி ஷாப் அண்ட் டைரக்ட்லி ஃபிட் இட் இந்த ஷாப் இட் செல்ஃப். பட் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு லான்ச் நடந்துச்சு. அந்த லான்ச் ஈவெண்ட்டில் ட்ராஸ்டிக்காக லான்ச் இது கொடுத்துருந்தானுங்க. லைக் ப்ரைஸ் வந்து ரொம்ப ட்ராஸ்டிக்காக குறைச்சி லான்ச் ஆஃபராக கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து அந்த ஒரு லான்ச்னால தான் இந்த வீடியோவே இப்போ நம்ம மேக் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. இல்லைன்னா நான் சொன்ன மாதிரிக்கு லைக் இந்த டிவைஸை வந்து நான் கடையிலேயே வாங்கிட்டு கடையிலேயே ஃபிட் பண்ணி டோட்டலாக முடிச்சிடலான்ற பிளானில் தான் இருந்தேன். ஆனால் இந்த லான்ச் ஆஃபர் இட் கேவ் மீ அனதர் கண்டென்ட். உண்மையை சொல்லணுன்னா ஒரு அனதர் அன்பாக்சிங் கண்டென்ட் நமக்கு கிடச்சிருக்குது. April 15th ஆர்டர் போட்டிருந்தோம். நமக்கு May 5th தான் 5th இல்லை May 6th மேலே தான் அதை May 5th அவங்க சைட்லேருந்து அனுப்புனானுங்க. கடைசியாக நமக்கு May 8th தான் நம்ம கைக்கே வந்து சேர்ந்துச்சு. ஸோ லான்ச் ஆனது இந்த ஏப்ரலில் தான் லான்ச் பண்ணாங்க. ஸோ ட்ராஸ்டிக் ஆஃபர் கைஸ் அது வந்து. ஸோ நிறைய பேர் வாங்கிட்டாங்க. டு பி ஃப்ராங்க் நான் நிறையா பார்த்துட்டேன், போஸ்ட்லேருந்து எல்லாமே நிறைய பேர் வாங்கிட்டாங்க. அதில் ஒன் ஆஃப் தி பர்சன் நம்மளும் வாங்கினதில் நியர்லி இதில் வந்து நம்ம ஹியூஜ் அமௌண்ட், நான் அமௌண்ட் சொல்ல விரும்பல, பட் ஒரு ஹியூஜ் அமௌண்ட் வந்து நான் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ தேட் வுட் பி எ பெட்டர் ஒன் ஃபார் மீ. சொல்ல போனோம்னா இன்னும் அடுத்தடுத்துன்னு வர அன்பாக்சிங் வீடியோ எல்லாமே நான் முதல்ல பிளான் பண்ண மாதிரி தான். ஷாப்பில் வாங்குவோம், ஷாப்லேயே ஃபிட் பண்ணுவோம். ஸோ அங்கே எப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம டக்குன்னு ஃபிட் பண்ணுறோம், அந்த மாதிரி வீடியோ தான் வரும். ஸோ இந்த மாதிரி க்ளீன் ஃபினிஷ் அன்பாக்சிங் வீடியோவாக வராது. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு க்ளீனான அன்பாக்சிங் வீடியோ நான் இதுதான் இந்த 2026 லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். மேபி 1 or 2 டிவைசஸ் இஃப் ரேட்டு குறைஞ்சால் வாங்குவோம். ஸோ இதுதான் கைஸ் அந்த டிவைஸ். ஸோ இது என்ன டிவைஸ்ன்றதை நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இதான் கைஸ் அந்த டிவைஸ், நம்மளோட ப்ளூ ஆர்மர் இங்கே தான் வாங்கினது. ஸோ லெட்ஸ் அன்பாக்ஸ் இட். இது வந்து க்ளீன் அன்பாக்ஸ் பண்ண பார்ப்போம். யா, திஸ் இஸ் த சைட். ஃபைனலி இந்த டிவைஸை வாங்கியாச்சு. யா, இப்படி தான் ஓப்பன் பண்ண. அதாவது நல்லா தான் பண்ணியிருக்கேங்க. கார்ட்போர்டை தேட வேண்டியதாகிடுச்சு. Frank, nice packaging by the way. பாக்ஸ் காட்டை நாங்கள் போட்டுருவோம். ஸோ இது டிவைஸ் வேறு ஒன்றும் இல்லை, நம்மளோட ப்ளூ ஆர்மரோட அட்வான்ஸ்ட் இன்டர்காம் கைஸ், C60 Pro. இந்த இன்டர்காம் எதுக்குன்னா, நம்ம மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரியும், மோஸ்ட்லி கோயிங் ஆன் சோலோ ரைட். இந்த வருஷம் இப்போ நம்ம வண்டியும் புக் பண்ணியிருக்கோம். ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் திஸ் மந்த்ஸ் எண்ட். அண்ட் another one more bad news also I heard.
என்னன்னா ஆகஸ்ட் மாதம் தான் எல்லாருக்கும் டெலிவரி நடக்க போகிறதாக ஒரு கேள்விப்பட்டேன். சப்போஸ் இஃப் இட் ஹேப்பன் ஆன் ஆகஸ்ட், நம்மளோட ட்ரீம் ரைட் தி லடாக் ரைடு வந்து நெக்ஸ்ட் இயருக்கு போஸ்ட்போன் ஆயிரும் கைஸ். நெக்ஸ்ட் இயருக்கு போஸ்ட்போன் ஆயிரும். பட் இஃப் யூ காட் பை தி எண்ட் ஆஃப் திஸ் மந்த், இந்த செப்டம்பரில் நம்மளோட லடாக் ரைட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம இது இந்தியன் மேட், பியூர்லி இந்தியன் மேட் ஃபார் தி இந்தியன் ரைடர்ஸ். ஸோ அதுக்காக தான் இந்த டிவைஸ் வாங்கினோம். திஸ் இஸ் தி அட்மோஸ்ட் அட்வான்ஸ்டு ப்ராடக்ட் ப்ளூ ஆர்மரோட இப்போதைக்கு இருக்கிற லைனப்பில் C10, C20, C50, C16 லான்ச் பண்ணாங்க. இது C60லேயே ப்ரோ டாப் வேரியண்ட். ஏன்னா நம்ம சோலோவை ரைட் பண்ணனால சடனாக ஆஸ் யூஷுவல் இஃப் வி நீட் இன் கேஸ் எனி எமர்ஜென்சி வி கேன் கனெக்ட் வித் சம் அதர் ரைடர் ஹூ ஆர் இன் த ரேஞ்ச் அண்ட் ஆஸ்க் ஃபார் சம் சப்போர்ட் ஆர் ஹெல்ப் இஃப் எனி திங் ஹேப்பன்ஸ். நம்மளால் சோலோவாக அதை ஹேண்டில் பண்ண முடியலன்னா, ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் இந்த லெவலுக்கு கொஞ்சம் ரைடு தான் வாங்கினது. ஏன்னா எந்த இது கூட வேணால் கனெக்ட் பண்ணிக்கலான்றதுனால. ஸோ லெட்ஸ் அன்பாக்ஸ் இட். நைஸ் பேக்கேஜிங் பை த வே கைஸ். உண்மைக்கு அந்த பாக்ஸ் ஆகட்டும் சரி, இதுவாகட்டும் சரி, மேக்னெட்டிக் கொடுத்துருக்காங்க. சூப்பர். நம்ம இன்டர்காம், இதுதான் நம்மளோட மெயின். இது கீழே மேக்டாக்னு ஒரு இது இருக்குது. அதில் இங்கே வந்து மேக்டாக்கில் கனெக்ட் ஆகிக்கிறோம். இது வந்து நம்ம USB-C டைப் சார்ஜிங், நம்ம இதை வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இது வேறு என்ன கொடுத்துருக்காங்க, லெட்ஸ் செக் அவுட். ஓகே பாக்ஸ், எங்கள் சைடில் வச்சுக்குவோம். ஸோ இதுதான் அந்த மேக்டாக். இதாக இருக்குல்ல. ஸோ லெட்ஸ் கீப் இட். இப்போதைக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுறேன். ஃபைனலாக நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பிளிங்க் ஆகும். ஸோ இது வந்து ஹெல்மெட்டில் மாட்டுறது. ஸோ இந்த பிளிங்கிங் வந்து பின்னாடி வரவங்களுக்கும் சப்போஸ் ஹெல்மெட்டில் ஒரு ஆள் இருக்கான்றதும் தெரியும். ஸோ இது இப்படி இந்த ரிமூவ் பண்ணி இது பண்ணிக்கலாம். மேக்னெட்டிக் தான். இதோட ஃபீச்சர்ஸ் நான் சொல்கிறேன், அதுக்கு மேலே இது இருக்கட்டும். லெட் மீ அன்பாக்ஸ் எவ்ரிதிங். வாங்க, நல்லா உள்ளுக்குள்ள மாட்டி. வாட்ஸ் இந்த பாக்ஸ், மொத்தம் இந்த பாக்ஸ் என்ன இருக்குன்ற டீட்டெயில்ஸு, இது எப்படி பேர் பண்ணணுன்ற, அதாவது இந்த எலிமெண்ட் சீட்டுகள் மொத்தமாக யூசர் மேனுவல். இது வந்து மற்ற இதுக்கான சில்லற பொருட்கள். நைஸ் பவுச். 2 பவுச் கொடுத்துருக்கான். இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே முடிஞ்சு. ஸோ லெட்ஸ் கோ ஃபார் த சைடு. ரைட் சைட்லேருந்து போவோம். ரைட் சைடும் காலி. லெஃப்டில் பைக் எல்லாத்தையும் எடுத்து வச்சு கடைசி அரேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். ஓ, இது வந்து இந்த ஹேண்டில் பாரில் மாட்டுற ரப்பர். இது
சப்போஸ் சைஸ் வேரி ஆச்சு கம்மியாச்சுன்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்க. ஓகே, லெஃப்ட் சைடும் காலி. நம்ம இந்த பேப்பர்ஸ் எல்லாம் உள்ளே வச்சுட்டு லெட்ஸ் க்ளோஸ் இட். இப்போ பக்காவாக க்ளோஸ் ஆயிடுச்சு. லெட்ஸ் கீப் இட் அசைட். ஸோ இப்போ இதில் என்னென்ன இருக்குன்றதை நம்ம பார்த்துருவோம் ஒன் பை ஒன்னாக. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைக்கில் மாட்டுற 360 கிளாம்ப். ஸோ நம்ம வந்து ப்ளூடூத் அதில் மட்டும் ஹேண்டில் பண்ணணும் இல்லை. ஸோ வி கேன் ஆக்சஸ் ஈச் அண்ட் எவ்ரி திங். உங்களுக்கு தெரியுதுல, ஈச் அண்ட் எவ்ரி திங் வித் திஸ் ஜாய்ஸ்டிக். இது வந்து பைக்கில் மாட்டிட்டு பட்டன்ஸ் அட்டன் பண்ணுறதோ பாஸ் பண்ணுறது மற்ற எல்லா இதையும் இது பண்ணலாம். ஸோ இது வந்து அதுக்கான 3mm டேப். பின்னாடி இதை டேப் இது வெல்க்ரோ டேப்பும் கொடுத்துருக்காங்க. இந்த வெல்க்ரோ வந்து இதில் ஒட்டிட்டு பைக்கில் ஒட்டிட்டு நம்ம வந்து வெல்க்ரோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நைஸ் ப்ராடக்ட். இதில் என்ன கொடுத்துருக்கான்? ஓகே, இது வந்து இந்த கிளிப்பு இதுக்குள்ளே தான் கைஸ் இந்த வெல்க்ரோ டேப்போட வந்து போகும். ஸோ திஸ் இஸ் த கிளிப் ஃபார் த பைக், இல்லை பைக்கில் மாட்டுறதோட கிளிப்பு. ஸோ தீஸ் டூ ஆர் லெட்ஸ் கீப் தி சைட். பைக்கோட கிளாம்ப். So I think this will go here. Yeah, இந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டு கொடுத்துருக்க ஆலன் கீ யூஸ் பண்ணி இந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டு we will be fitting this one. This one will go with this. அதுக்கான ஆலன் கீயும் இங்கே மாட்டுறதுக்கான வாசர். இது ஒரு மைக்ரோஃபோன் கைஸ். இது என்னென்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற இது லைக் ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் யூஸ் பண்ணோன்னா இந்த மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம். இது ப்ளூ அமரோட மைக்கு. இப்போ நீங்கள் ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட்னால் அதுக்கு வேறு ஒரு மைக் கொடுத்துருக்கான். இது வந்து ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்கான மைக். ஸோ இந்த மைக் வந்து இந்த கொடுத்துருக்க டேப்பில் வச்சு நம்ம வந்து ஹெல்மெட்டில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஆனால் குவாலிட்டி நல்லாயிருக்கும். நிறைய பேரோட ரிவ்யூ பார்த்தேன், நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. நம்மளோட ஃபஸ்ட் இன்டர்காம் இது. இந்த ஹெட்ஃபோன்ஸ். ஸோ டோட்டலாக எல்லா டிவைஸும் மாற்றுறதுக்கான இதுதான் வெளியில் வர்றது டேப் 3. இது கரெக்டாக இங்கே வந்து இருந்தால் இதில் கனெக்ட் ஆகிறது. ஸோ திஸ் வில் கனெக்ட் வித் திஸ், ஐ திங்க் ஸோ. இதுவா இந்த இதில் இது வந்து கரெக்டாக இப்படி உள்ளே போனால் அது வந்து சார்ஜிங் ஆகிக்கிறோம். மேக்னெட்டிக். இது கரெக்டாக உள்ளே வந்து கொடுத்துருக்கோம். உள்ளே இருக்க தெரியுதா என்னன்னு தெரியல, பட் தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். பட் திஸ் வில் கோ. உள்ளுக்குள்ளே ஒரு டிவைஸ் இருக்குது. இது உள்ளே ஒன்று இருக்குது. ஸோ அதில் போய்ட்டு கரெக்டாக மேக்னெட்டிக்கில் ஃபிட் ஆகிக்கிறோம். ஸோ லெட்ஸ் ஹேவ் திஸ் aside. மாதிரி மாற்றுறதில்லை. இது எதுக்கு எக்ஸ்ட்ராவாக எத்தனை கொடுத்துருக்கானுன்னு தெரியல. மேபி ஹெல்மெட்ஸ்க்கு தகுந்த மாதிரிக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ எம் நாட் ஃபுல்லி அவேர். இது வந்து ஃபுல்லாக அந்த ஷீட்டை படித்தா தெரியும். இந்த இதில் மாட்டுறது லைக் இந்த கேசிங் இப்படி வரும் நினைக்கிறேன்.
ஸோ ஃபுல்லாக வந்து நம்ம அதை படித்ததான், அந்த எலிமந்து சீட்டை படித்தே ஆகணும், வேறு வழி இல்லை இந்த இதுக்கு. ஓகே, ஸ்ட்ராப் மாதிரி கொடுத்துருக்கான். ஐ எம் டோட்டலி டோன்ட் நோ வாட் இஸ் திஸ் ஃபார். படிப்போம். இது ஒன்று கொடுத்துருக்கான். லிட்டரலி நிறைய இது எக்ஸஸாக கொடுத்துருக்காங்க கைஸ். இது ஸ்பீக்கர்ஸ் ஃபிட் பண்ணுறது, ஹெல்மெட்டுக்குள்ளே ஸ்பீக்கர் ஃபிட் பண்ணுற 3mm டேப்பு வெல்க்ரோவோட. ஸோ இதில் தான் வந்து நம்மளோட ஸ்பீக்கர் ஒட்டியிருக்கோம். ஸோ தட் வி கேன் கிளியர்லி ஹியர் அதாவது கிளியராக ஹியர் பண்ணலாம் அடுத்தவங்களோட வாய்ஸும் சரி இதுவும் சரி. ஸோ திஸ் இஸ் த சார்ஜர், ப்ளூ ஆமரோடது. இன்னும் ஒரு சின்ன டிவைஸ் இது இருந்துருக்குது, லைக் மேக்னெட்டிக், ஃபுல்லி மேக்னெட்டிக் USB-C சார்ஜர். எடுத்துக்கலாம், பண்ணிக்கலாம். நைஸ். டு பி ஃப்ராங்க், ஒரு இந்தியன் மேட் கம்பெனியில் அது இந்த பட்ஜெட்டில் இந்த அளவுக்கு குவாலிட்டியாக எல்லா பொருளும் கொடுக்க முடியுன்றது, ஏதாவது ஒரு டேப் லைக் இந்த 3mm டேப்லாம் விட்டு போச்சுன்னா எக்ஸஸாக கொடுத்துருக்கான், அதுக்காக தான் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இந்த இதில் மாற்றுறதுக்காக இருக்கும் நினைக்கிறேன், ஒவ்வொன்றுக்கும் டிசைனுக்கு தகுந்த மணிக்கு யூஸ் பண்ணுறதுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட மேஜரானது, நம்மளோட ஸ்பீக்கர்ஸ். இப்படி ஸ்பீக்கர்லேயுமே பிராண்டிங் நல்லா இருக்குது, ப்ளூ ஆமர். ஸோ அந்த வெல்க்ரோ டேப்பு இது நல்லா இங்கே பிடிச்சிக்கிச்சு. வெல்க்ரோ இப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்று இப்படி வச்சுருந்துருக்கணும் அட்லீஸ்ட் இவங்க. ஓகே, நைஸ். இவ்வளோக்குள்ள தானே இருக்கும். இதுதான் அதோட கண்ட்ரோலிங் டிவைஸ், நம்ம ஹெல்மெட்டில் சைடில் வரும். ஸோ அட்டன் பண்ணுறது, மெஷ் கூட கனெக்ட் பண்ணுறது எல்லாமே இருந்தது. ஸோ நம்ம வந்து ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட்னா இந்த இதை யூஸ் பண்ணிக்கிறோம் கைஸ். இந்த ஒன்று கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட்டுக்கு, டோட்டலி ஒன்லி ஃபார் ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட் இந்த மைக். ஏன்னா இது அந்த சைடில் ஒட்டிக்கிறோம், இந்த மைக் வந்து எக்ஸஸாக இப்படி நீட்டி நிற்கும். ஏன்னா நம்ம ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட்னா ஓப்பன் பண்ணிடுவோம் ஃபுல்லாக ஹெல்மெட்டை, அந்ததுனால இது வந்து மைக் இந்த டைப் ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட்டுக்கான எக்ஸ்க்ளூசிவ் மைக். இந்த சார்ஜிங் டிவைஸ், இதுக்கு ஒரு USB-C இது வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு. டோட்டலி ஒர்த் இட் உண்மையை சொல்லணும்னா. இந்த பட்ஜெட்டில் ஒரு இப்படிப்பட்ட ஒரு டிவைஸுன்றது வேறு லெவல். ஸோ இவ்வளோ தான் கைஸ் இந்த பொருள் உள்ளே இருக்கிறது. பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பான். இதுக்குன்னு ஒரு ஆப் இருக்குது, 360 டிகிரி ஆப்பு, கம்ப்ளீட் கண்ட்ரோலுக்காக. ரைடரோட மோஷன் சென்சிங். இன்னொன்னா நமக்கு மோஷன் சென்சிங் எனக்கு ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்னா எமர்ஜென்சி கால் பண்ணிக்கிறோம். நம்ம இதில் எது எமர்ஜென்சி நம்பர்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணுவோம். சப்போஸ் நமக்கு ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா எமர்ஜென்சி கான்டாக்டாக கால் பண்ணிடும், ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ஷன் ஆட்டோ அலர்ட்டு. நம்ம சும்மா மண்டே ஆட்டினாலும் இல்லை, அதுக்குன்னு தனி ஒரு சென்சார் இருக்குது. அந்த சென்சார் மூலமாக வந்து ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து சும்மா லைட்டாக ஷேக் ஆகிறதுக்கெலாம் கால் போகாது. அதேமாதிரி ஆக்ஷன் கேமரா கனெக்ட் பண்ணிக்கலாம் மைக்கோட, எல்லாமே கிளஸ்டர் ஜிபிஎஸ்லேருந்து எல்லாமே ரேடர்லேருந்து ஃபோன் கூட 2 ஃபோன் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம் ஒரே டைமில். கிராஷ் டிடெக்ஷன்லேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ இந்த ஒரு பர்பஸ்க்காக மட்டும் தான், ஏன்னா சோலோ ரைடிங் வி நீட் அ ப்ராப்பர் சேஃப்டி ஆல்சோ. ஸோ இதை என்னென்ன இருக்குன்ற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கான். உங்களுக்கு உள்ளுக்குள்ளே எத்தனை நம்பர்ஸ் அதில் கிடைக்குது, ஸ்பீக்கர் ஆக்சசரிஸ் எத்தனை, ரியர் ஃப்ளாப் எவ்வளவு, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்கான். ப்ளஸ் த பெஸ்ட்டு
டிவைஸ்ன்னு சொல்லுவேன், C60 Pro. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பெல் ஐக்கன் ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற லைவ் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்லாம் மறக்காமல் வந்துட்டுருக்கும். ஸோ ஹிட் த லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் guys if you're new to this channel, and do share it with your friends and support the channel guys. So thanks for watching and thanks for subscribing and thanks for supporting the channel. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் guys. Until then, see you guys.